ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழனோட மார்பிளை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கெல்லாம் இது பார்ட்னர் எல்லாம் வேணவே வேண்டாம், வேணா ஒர்க் பண்ணுறேன் நான் சொன்னேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னை கம்பல் பண்ணி இதில் ஜாயின் பண்ண வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இவர் இப்படி பேசிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியலைங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதிலேருந்து மீண்டு வர எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா வராங்க. திவ்யா வந்த உடனே நிலா இருந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவர் சொன்னதில் நீ ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நிலா, தயவு செஞ்சு இது எதையும் பெருசாக எடுத்துக்காத, நாங்களே எதுவும் கண்டுக்கல, அவரை பேசினதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு உன் மனசை போட்டு நீ வதச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா வேணா நான் இதில் ஒர்க் பண்ணிட்டோம் பண்ணுறேனே, எனக்கு இதில் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு வேண்டாமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, ஆனால் நீ பார்ட்னர்ஷிப்பில் இருக்க சரியா, யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், எக்காரணத்தை கொண்டும் ஒன்று நாங்கள் இழக்க விரும்பலை நிலா, வா முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து நிலாவோட கையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் உள்ளே போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நேராக அவங்க ஓனரோட இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கிற போது ஒருத்தர் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பணத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போதுன்னு அதுக்கு எல்லாருமே ஆளுக்கு 5 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. நிலா மட்டும் 5 லட்ச ரூபா போடவே இல்லைன்னு, அதனால் உங்ககிட்ட தானே கொஞ்சம் பணத்தை கேட்கலான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு பார்க்கலன்னு சொல்லி வண்டி ஓட்டி நான் கண்டிப்பாக இந்த கடன் எல்லாத்தையும் அடிச்சிடுறேன். யார் நீ? வண்டி ஓட்டி கடன் எல்லாத்தையும் அடிச்சிடுறேன். சோலா, நீ இந்த பணத்தை பார்த்துட்டு கேட்குறேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பணத்தை இங்கே கொடுக்கறதுக்காக வைக்கல, நானே இன்னொரு வண்டி போகிறதுக்காக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயாவது எனக்கு வாங்கி தாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் போய் யார்கிட்ட கேட்டு உனக்கு பணத்தை வாங்கி கொடுக்க முடியும்? என்னால் யார்கிட்டையும் கேட்கலாம் முடியாது சோலா, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிவிட்டு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பின உடனே சோழன் இருந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நிலா முன்னாடி போய் நிற்கிறாங்க. வாங்க சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே ஆஃபீஸ் எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம், அதே மாதிரி எத்தனை பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் வந்த உடனே திவ்யா இருந்துட்டு சோழன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் என்னாச்சு கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோபனா கிட்ட சொல்லி உங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் என்னாச்சு, வர சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபனா இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்து வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன், ஜூஸை முதல்ல குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்த உடனே எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கூப்பிடலைங்க, நிலாவோட ஹஸ்பண்ட் தான் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சொல்லுங்கள் பிரதர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த பணத்தை உங்களோட ஷேரிங்காக திவ்யக்கிட்டேயோ சோபனா கிட்டேயோ இந்த பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் என் கூட வாங்க, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கெத்தாக அவங்கக்கிட்ட கொடுங்க, நானும் இதில் ஷேரிங் போட்டிருக்கேன்னு சொல்லி திமுறை போய் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இந்த பணத்தை பற்றின விஷயம்லாம் இங்கே கேட்டு என் மானத்தை வாங்காதீங்க, நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நிலாவும் சோழன் சொன்ன மாதிரி இந்தாங்க சோபனா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொடுக்குறாங்க. பிரதர் நான் சொன்னது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்களா? நான் சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, பரவாயில்லைங்க, ஆனால் நீங்கள் பேசின வார்த்தையால் நிலா ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க, அவங்க அப்படி ஆனதை என்னால் தாங்கிக்க முடியலங்க, அதனால தான் இந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நீங்கள் இங்கேருந்து ஒர்க்கை பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திவ்யா இருந்துட்டு உங்கள் கல்யாண கதை கேட்டோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் உங்களுக்கு உடனே சோழன் எப்படி வந்து நிற்கிறாரு பார்த்தீங்கல்ல, அவரை நினைக்கவே எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலாவும் சோழன் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போன உடனே சோழன் வந்து பணத்தை கொடுத்தது இப்படி எல்லா விஷயத்தையும்
வீட்டில் எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் சோழா, நீயோட பணத்தை கொடுத்த எப்புட்றா? அதெல்லாம் அண்ணன் அது வந்துண்ணே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ள சோழனோட ஓனர் இருந்துட்டு வீட்டுக்கே வராங்க. டே சோழா அப்படின்ற மாதிரி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. சோழன் அந்த பணத்தை திருடிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.